வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நாங்கள் நியூட்டனின் இயக்க விதிகள் தொடர்பான சில கேள்விகளை நாங்கள் என்ன சொல்கிறோம் இன்றைக்கி பார்ப்போம். நியூட்டனின் இயக்க விதிகள் தொடர்பான கேள்விகள். சகனே தேர்ந்தெடுக்கப்பட்ட சில கொஷின்ஸ். முதலாவது என்ன அப்படின்னு கேட்டால், கேள்வி கிடையான பாதை உள்ள கிடையான பாதையில் (5m-2) ஆர்முடுகளுடன் ஒரு புகையிரதம் பயணிக்கிறது. ஒரு புகையிரதம் பயணிக்கிறது. ரைட். புகையிரத கூரையில் இணைக்கப்பட்ட துணிக்கையின் இலை நிலைக்குத்துடன் அமைக்கும் கோணம் யாருன்னு ஒரு கேள்வி கேட்காம வச்சுக்கொள்வோமே. இந்த கேள்வியை பற்றி யோசிப்போம். இப்போ உங்ககிட்ட ஒரு புகையிரதம் இருக்கு. அந்த புகையிரதம் ஒரு கிடையான பாதையில 5m-2 ஆர்முடுகளோட போய்கிட்டு இருக்கு. அதுல இருந்து ஒரு துணிக்கை தொங்க விடப்பட்டிருக்கிறது. அந்த துணிக்கை எப்படி இருக்க போகுது அப்படின்னு யோசிப்போம். அப்ப இங்க புகையிரதத்தை முழுசா வரைய வேண்டிய அவசியம் இல்லை. நான் புகையிரத்தினுடைய கூரையினுடைய ஒரு பகுதியை மட்டும் வரைஞ்சா போதும். இது புகையிரதத்தின் கூரை பேரு. புகையிரதம் 5m-2 ஆர்முடுகளோட போகுமாக இருந்தால் அந்த புகையிரதத்தின் ஒவ்வொரு பகுதியும் ஒவ்வொரு துணிக்கையும் 5m-2 ஆர்முடுகளுடன் இயங்க போகுது. ஆகவே இந்த எல்லா பகுதியுமே 5m-2 ஆர்முடுகளோடு போகும். ரைட். இப்போ யோசிப்பு ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு லேசான இலையினால் ஒரு துணிக்கை எப்படி கட்டி தொங்க விட்டிருந்தா புகையிரதம் ஆர்முடுகும் போது அதோடு இணைக்கப்பட்ட துணிக்கையும் ஆர்முடுகணும். இல்லாட்டி இது தொடர்ந்து இதோட இணைக்கப்பட்ட நிலையில் இருக்க முடியாது. புகையிரதம் ஆர்முடுகுனா இந்த துணிக்கையும் ஆர்முடுகணும். துணிக்கை ஆர்முடுகுவதற்கு விசை தேவை. அந்த விசையை இந்த புள்ளியினூடாக தான் புகையிரதம் இதுக்கு கடத்தணும். இது ஒரு கோளாக இருந்தால் விரைப்பாக இணைக்கப்பட்டிருக்கும், விசை கடத்தப்படும். இது ஒரு இலை, ஆகவே ஒரு இழுவையின் மூலமாக தான் விசையை கடத்தலாம். ஆகவே இந்த இடத்துல நாங்க எதிர்பார்க்காத ஒரு விஷயம் என்ன செய்ய நடக்க போகுது. நாங்க எதிர்பார்க்காத ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், இந்த இலையானது இந்த மாதிரி, அதாவது ஆர்முடுகும் திசைக்கு எதிர் திசையில் இப்படி வந்து ஓய்வடையக்கூடும். ரைட்டா? ரைட். நீண்ட நேரத்துக்கு இது 5m-2 ஆர்முடுகளோட போகுமாக இருந்தால் இந்த மாதிரி ஒரு அமைப்பை நீங்க பார்க்கலாம். சில நேரங்கள்ல நேரான பாதையில வாகனம் ஆர்முடுகும் போது, பஸ்ஸஸ் ஆர்முடுகும் போது
அதனுடைய கூரையில் தொங்கவிடப்பட்ட சில இதுகளை கைப்பிடி தொங்குற கைப்பிடியா இருக்கும். அந்த கைப்பிடி அல்லது வாகன சாரதி தன்னுடைய முன்னுக்கு இருக்கிற கண்ணாடிக்கு பக்கத்தில் ஏதாவது அலங்கார பொருள் தொங்க விட்டு இந்த அமைப்பை நீங்க பார்க்கக்கூடியதா இருக்கும். சீரான பாதையில் கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு சில செகண்ட்களுக்கு ஆறுமுகமாக இருந்தால் இந்த அமைப்பை உங்களால பார்க்க முடியும். அப்ப நீங்க கேட்பீங்க, சார் இந்த மாதிரி இலை இந்த துணிக்கையோடு இப்படி இருக்கிறதன் மூலம் நமக்கு விஷயத்தை சாத்தியமாக்கிக் கொள்ள முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னொரு இழுவை இருக்கு. இது துணிக்கையில் தாக்கும் இழுவை. கூரையில் ஒரு இழுவை தொழிற்படும். நாங்க இலைகளில் குறிச்சாலும் இது துணிக்கையில் தாக்குற இழுவை, இது கூரையில் தாக்குற இழுவை. கீழ் நோக்கி நிறை விசை தாக்கும். இங்க என்ன நடக்க போகுது அப்படின்னு கேட்டால், நான் இந்த படத்தை இன்னும் கொஞ்சம் வித்தியாசமா வரையலாம்னு யோசிக்கிறேன். இந்த இலை நிலைக்குத்துடன் அமைக்கும் கோணம் தான் கேட்டிருக்கிறாங்க. ஆறுமுடுகும் திசைக்கு எதிர் திசையில தான் மறுபடி வருவார். இதன் மூலமாக நிலைக்குத்தாக இயக்கம் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும், கிடையாக ஆறுமுடுகுறான இயக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சாத்தியப்படுத்துகிறார். இது தீட்டான்னு சொன்னா ஒன்று விட்ட கோணத்தின்படி இது தீட்டா. டி காஸ் தீட்டா எம்ஜியை பேலன்ஸ் பண்ணும். நீ வேணுமா இருந்தால் நிலைக்குத்தா எக்ஸமனேமி பாவச்சு அதை தொடர்பெடுக்கலாம். மேல் நோக்கி பாவிக்கணும். டி காஸ் தீட்டா மேல் நோக்கி வரும். இந்த விசை கீழ் நோக்கி இருக்கு. மைனஸ் எம்ஜி சமன் எம் இன்டு ஆறுமுடுகள் பூச்சி. இப்படி ஆறுமுடுக போறது இல்லை. கிடையாக இயங்குகிறது. நிலைக்குத்தாக இது இயங்க போறது இல்லை. சீரான பாதை, குன்றும் குழியுமான பாதைன்னு இன்னைக்கு கதைச்சவே இல்லை. ரைட்டா? ரைட். அப்ப இதுல இருந்து எடுக்கலாம் பிள்ளைகள். டி காஸ் தீட்டா சமன் எம்ஜி. அவ்வளவுதான், விஷயம் முடிஞ்சு. முதலாவது தொடர்பு. முக்கியமான தொடர்புகளுக்கு பிள்ளைகள் ஒரு பாக்ஸ் ஒன்று பண்ணிக்கொள்ளும். அப்ப டக்குன்னு நம்மளோட கண் அதுக்கு தான் போகும். அப்ப ஈஸியா விஷயத்துக்கு போக முடியும். கிடையான இயக்கத்தில் கோணத்தொட்டு விளத்தி பிரிச்சா டி சைன் தீட்டா. டி சைன் தீட்டா கிடையா ஒரு விஷயத்தை தாக்குது. டி சைன் தீட்டா சமன் எம் இன்டு ஏ. நாங்க இரண்டாவது சமன்பாட்டை முதலாவது சமன்பாடால பிரிக்கும் போது, இதை இதால பிரிக்கும் போது டீயும் டீயும் கேன்சல். சைன் தீட்டாவின் கீழ் காஸ் தீட்டா. சைன் தீட்டாவின் கீழ் காஸ் தீட்டா என்பது டான் தீட்டா. நீங்க அட்வான்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகவே அதெல்லாம் மிக வேகமா போட்டானாலும் இதை இதால பிரிக்கும் போது ஏ இன் கீழ் ஜின்னு சொல்லி வருமா. ஏக்காக 5, ஜிக்காக 10, அப்ப அரைன்னு சொல்லி வரும். தீட்டா சமன் tan இன்வர்ஸ் அரை அப்படின்னு சொல்லி போடுறாங்க. அப்ப இது கோணம். விரும்பினா இது சைவத்து சம 5 வரும். 0 0 0 போட்டுட்டு 4 தசமதானங்களுக்கு tan அட்டவணையில முரண் tan பார்த்தா இதுக்கான கோணம் என்ன உங்களுக்கு கிடைக்கும். அப்ப இங்க என்னன்னு கேட்டா, இங்க நடக்கிற விஷயம் அதாவது ஒரு புகையிரதம் ஆறுமுடுகும் போது இலையில் இணைக்கப்பட்ட துணிக்கை இந்த மாதிரி ஒரு ஷேப்புக்கு வருது. ரொம்ப ரசிச்சு யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் பிசிக்ஸ்ல. ஏனோ தானோ யோசிச்சா அது விளங்காது. பாருங்க அது எப்படியாப்பட்ட ஒரு அமைப்புக்கு வருது அப்படின்னு. இங்க எல்லாமே சாத்தியப்படுது. நிலைக்குத்தாக விசைகளின் அடிப்படையில் சமநிலையில் இருக்கணும். டி காஸ் தீட்டா எம்ஜியை பேலன்ஸ் பண்ணுது. ஸோ அங்கே ஒரு அழகான விஷயம் நடந்து முடிஞ்சு. கிடையாக இவர் ஆறுமுடுகிறனால இவரும் அதே ஆறுமுடுக போயாகணும். ஆகவே டி சைன் தீட்டா. ரைட்டா? நான் அடுத்து இன்னொரு கேள்வி கேட்கிறேன். சில நேரம் இந்த துணிக்கையானது சீரான வேகத்தோட போகுமாக இருந்தால் நீங்க என்ன யோசிக்கிறீங்க ஸ்டூடெண்ட்ஸ்? இந்த இலை என்ன செய்யும்? சீரான வேகத்தோட போகும்போது விசை அவசியம் இல்லை. ஆகவே இது நிலைக்குத்தாக தோங்கும். அப்ப சீரான வேகத்தோட போகும். மறந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இதை பாக்ஸ் பண்ணி நான் அதை விளங்கப்படுத்துறேன்.
சீரான வேகம் எனில், கவனமாக யோசிக்க, சீரான வேகம் எனில் இதை நீங்க யோசிக்கணும். இது புகையிரதத்தின் கூரை, இவர் இப்படி இருக்கார். ஏன் அப்படின்னு கேட்டா ஆறு முடுக்குனா தான், ஆறு முடுகிறதுக்கு தான் இதுக்கு ஒரு விசை அவசியம் கிடையாகும். கிடையா ஆறு முடுக கிடையாக ஒரு விசை அவசியம். ஆகவே இலை ஆறு முடுகும் திசைக்கு எதிர் திசையில் வரும். ரைட் கரெக்ட் ரைட். அப்ப இந்த விஷயத்தையும் கொஞ்சம் நீங்க என்ன செய்யணும்னா கேள்வி எழுதி அழகாக நோட் பண்ணி வச்சுக்கொள்வீங்கன்னு யோசிக்கணும். இன்னொரு கேள்வியோட பார்ப்போம். ரைட்டா ரைட். நியூட்டனின் இயக்க விதிகளோட தொடர்புபடுத்தி தான் நான் என்ன சொல்றேன் கேள்வி கொஞ்சம் பார்ப்போம் சொல்லி உங்கள்கிட்ட. அடுத்த கேள்வி அப்படின்னு சொல்லி நீங்க யோசிச்சுன்னு சொன்னா ரைட் தானே. ஸ்மால் m, கமா 4m திணிவுகளை உடைய இரு குற்றிகள் ஒப்பமான தரையில் வைக்கப்பட்டு, நீங்க கீழே எழுதிடுவீங்க, ஒப்பமான தரையில் வைக்கப்பட்டு கீழே காட்டியவாறு கேபிட்டல் F விசை வழங்கப்படுகிறது. எனின் இரு திணிவுகளுக்கும் இடையிலான மறுதாக்கம் யார்? மறுதாக்கம் யார்? சிம்பிளான கேள்வி. ஒப்பமான தரை, ஒப்பமான தரை அதுல ஸ்மாலின் 4 ஸ்மாலின் ஆகிய திணிவுகளின் இரு துணிக்கைகள் வைக்கப்பட்டது. இதுக்கு நாங்க F அப்படின்னு ஒரு விஷயம் கொடுக்கிறோம். கீழே கேள்விக்கான படம் இதுதான். அப்ப இங்க நடக்க போறது என்னன்னு கேட்டா, வெளி மனிதனால் வெளிமுகவரால் ஸ்மாலின் முக்கிய F விசை வழங்கப்படுகிறது. இவர் F விசை வழங்கப்படுறனால இவர் இயங்க எத்தனிப்பார். இவருக்கு முன்னுக்கு ஒரு திணிவு இருக்கிறார். திணிவுக்கு நாங்க அழகான ஒரு சின்ன சப்போர்ட்டிவ் வரைவிலக்கணம்னு பார்ப்போம். திணிவு என்றால் என்ன? இயக்கத்தை மறுக்கும் இயல்பு. இயக்கத்தை மறுக்கும் இயல்பு திணிவு எனப்படும். இயக்கத்தை மறுக்கும் இயல்பு திணிவு எனப்படும். அந்த வெளிமுகவராக என்னை நீங்கள் கருதினால், நான் எஃப்ங்கிற ஒரு விஷயம் கொடுக்கும் போது என்னுடைய கை இங்கால இயங்க பார்க்குது. இந்த திணிவு இயக்கத்தை மறுக்கும். எனக்கு இங்கிட்ட ஒரு விஷயம் கொடுக்கும். அப்ப அந்த விசையவோ கையவோ நான் வரையல. அப்ப இது என்னுடைய கையின் இயக்கத்தை மறுத்து விட்டது. இந்த திணிவு இதனுடைய இயக்கத்தை எதிர்க்கும். இந்த திணிவு இதனுடைய இயக்கத்தை மறுக்கும்னு சொல்லலாம் அல்லது எதிர்க்கும்னு சொல்லலாம். அப்ப இவரால இவருக்கு ஒரு விசை இந்த திசையில வழங்கப்படும். நான்கு எம்மினால் எம்மிற்கு ஆர் விசை வழங்கப்பட்டால் நியூட்டனின் 3ஆம் விதிப்படி
ஸ்மால் எம்மினால் 4 எம்முக்கு ஒரு விசை வழங்கப்படும். 6 விசை வழங்கப்படும். இவையாவன சமணம் எதிருமான மருதாக்க சோடிகள். சமணம் எதிருமான மருதாக்க சோடி. இதனுடைய மருதாக்க சோடி வெளிமுகவரான என்னுடைய கையில் காணப்படும். நான் தள்ளினால நீங்க தள்ளுவீங்கனால உங்களோட கையில காணப்படும். ரைட் ரைட். அடுத்த ப்ராப்ளம் என்னன்னு சொன்னா, இது எக்ஸ் தூரம் நகருமாக இருந்தால் நாங்க பார்க்கறது விரைப்பான உடல்கள். விரைப்பான உடல்கள் என்ன? ஸ்பாஞ்ச். அது விரைப்பான உடலா? நாங்கள் விசையை கொடுத்து உருவத்தை மாற்றலாம். விசையை கொடுக்கும் போது வடிவம் மாறாமல் உறுதியாக இருந்தால் அதுதான் விரைப்பான உடல். இரும்பு குற்றி, பலகை குற்றி விரைப்பான உடல். அவங்களோட வீட்டில் உள்ள ஸ்பாஞ்ச் விரைப்பான உடல் இல்லை, ஸ்ப்ரிங் விரைப்பான உடல் இல்லை. சைக்கிள் செயின். சைக்கிள் செயின் வந்து ஒரு ஹார்டஸ்டான ஒரு பொருள். அதாவது உங்களுக்கு தெரியாது, தெரிய வாய்ப்பும் இல்லை. ரவுடிகள் யாரும் தெரியும் தானே, அவங்க இந்த சைக்கிள் செயினை தான் அடிச்சுக்குவாங்க, அதெல்லாம் செய்வாங்க. அதை அடித்தா காயமெல்லாம் பயங்கரமாக படும். யாருக்கும் அப்படி நடக்கக்கூடாதுன்னா ரைட். ஆனால் சைக்கிள் செயின் விரைப்பான உடல் இல்லை. ஏன்னா விசையை வழங்கும் போது அது என்ன செய்யும்? வித்தியாசமாக வடிவத்துக்கு. அப்போ சைக்கிள் செயின் இரும்பால செய்யப்பட்டனால் விரைப்பான உடல் இல்லை. ஆனால் ஒரு கோல், ஒரு இரும்பு குற்றி, ஒரு பலகை குற்றி, ஒரு பிளாஸ்டிக் குற்றி, அதுக்கெல்லாம் விரைப்பான உடல்கள். விரைப்பான உடல் என்று சொல்லும் போது விசையை கொடுக்கும் போது வடிவம் மாறாது. ரைட்டா? 1 minute. நான் ஏன் இதை பத்தி பேச வேண்டி வருது அப்படின்னு கேட்டால், இந்த பாருங்க, இந்த புக் மேல இது ஒரு காம்பஸ் பாக்ஸ். இது ஒரு காம்பஸ் பாக்ஸ். இது ஒரு விரைப்பான உடல் இல்லை. இதை நான் இது பண்ணும்போது பாருங்க, இது ப்ரெஸ் ஆகுது. இதோடைய வடிவம் கொஞ்சம் மாற பார்க்குது. இந்த வடிவம் மாறும். இது விரைப்பான உடல் இல்லை, இது விரைப்பான உடல். நான் பிசிக்ஸ்ல விரைப்பான உடல்கள் சம்பந்தமாக தான் மெயினாக என்ன செய்வோம், படிப்போம். அப்போ அது ஏன் அந்த விரைப்பான உடல் அப்படிங்கிற ஒரு கன்செப்டை நான் உங்ககிட்ட சொல்ல வேண்டி வந்துச்சு அப்படின்னா, இந்த விரைப்பான உடல் இங்கே தள்ளும்போது எக்ஸ் தூரம் அசையுமா இருந்தா, இது நசுங்குப்படுமாக இருந்தால் கதை வேறு. இதால் அப்படி முடியாது. அப்ப இது இந்த விசையை கொடுத்து இதை எக்ஸ் தூரம் அசைக்கும் போது கட்டாயமா இதுவும் எக்ஸ் தூரம் அசையணும். இது எக்ஸ் தூரம் அசைஞ்சா இது எக்ஸ் தூரம் அசையணும். செய்ய வழி இல்லை. ஒரு கோழில நிற்கக்குள்ள முன்னுக்குள்ள ஒரு எக்ஸ் தூரம் போனா முன்னுக்குள்ள ஒரு எக்ஸ் தூரம் போயாகணும். அந்த மாதிரியான ஒரு கேஸ். போற தூரங்கள் சமனாக இருந்தா நாங்க ஒரு 2 செகண்டுக்கு அந்த விசையை கொடுக்குறோம்னு சொன்னால், எக்ஸ் தூரத்துக்கு 2 செகண்ட் அசைக்கிறோம்னா அதே 2 செகண்ட்ல தான் இதுவும் அசையும். தூரம் சமன் நேரம் சமனா இருந்தா கதிகள் சமனாக இருக்காங்க. வேகம்னு சொல்லலாம். வேகங்கள் சமன். வேகம் சமனா இருந்தா வேக மாற்றமும் சமனா இருக்கணும் 2 கேள்வியில. ஆகவே வேக மாற்று வீதமான 6 முடிவுகளும் சமனா இருக்கும். மேத்ஸாக்களின் மேத்தமேட்டிக்ஸ் இத அவங்க டைனமிக்ஸ் இயக்கவியல் அப்படிங்கிற பாடத்துல படிப்பாங்க. பயாக்கள் யோசிக்க தேவையில்லை. சரியா? ரைத்தனே அவங்களுக்கு மட்டும் ஒரு சின்ன டச் ஒன்று காட்டலாம். நமக்கு அதை பற்றி பெருசாக தேவையில்லை. பயாக்களுக்கு அதை பற்றி பெருசாக தேவையில்லை. அவங்க இந்த தொடர்பை நேரடியாக எழுத முடியாது. நாங்கள் நேரடியாக எழுதலாம். பிசிக்ஸில் நமக்கு அந்த உரிமையை கொடுத்துருக்குறாங்க. மேத்ஸாக்களுக்கு அந்த உரிமையை அவங்க கொடுக்கல. இது எக்ஸ் தூரம் அசைஞ்சா இது எக்ஸ் தூரம் அசையும்போது அவங்க மனசுக்கு எடுத்துட்டு இதை வகையிடுவாங்க. எக்ஸ் டாட்னு சொல்லுவாங்க. அசையும் தூரங்கள் சமனா இருந்தால் வேகங்கள் சமன் அடுத்த முடிவு எடுப்பாங்க. திரும்ப வேகத்தை வகையிடுவாங்க. இட்ஸ் மீன்ஸ் கிட்டத்தட்ட நேரத்தால் பிரிக்கிறது அந்த மாதிரி. எக்ஸ் டபுள் டாட்னு வகையிடுவாங்க. அப்ப போற தூரம் சமன் சொன்னால் 6 முடிவுகளும் சமன் அப்படிங்கிற முடிவுக்கு கடைசியாக அவர்கள் வருவார்கள். நம்மளும் இனிமேல் இது அசையும் தூரமும் சமன் சொன்னா இது 6 முடிவுகளும் சமன். சிம்பிளா நாங்கள் அந்த முடிவுக்கு வரலாம். ரைட்? அப்ப 2 to 6 முடிவுகள் சமன். இப்ப ஸ்டூடெண்ட்ஸ் இந்த எஃப் சமனின்மை பாவிக்கிறது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கையில தான் இருக்கு. நீங்க 6 முடிவுகளை சரியாகவும் விசைகளை சரியாகவும் கொடுத்துட்டா விரும்பினா இந்த தொகுதிக்கு எஃப் சமனின்மை பாவிக்கலாம், இதுக்கு மட்டும் பாவிக்கலாம், அது நம்மட கையில. நம்ம எவ்வளவு குயிக்கா நம்மட மைண்ட் எவ்வளவு ஸ்பீடா வேலை செய்தோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் எஃப் சமனின்மை பாவிக்கலாம். நான் தொகுதிக்கு எஃப் சமனின்மை பாவிக்கிறது இந்த மெயின் ஐடியா. ஏன் சொல்லுங்க பார்ப்போம். இது 2 நாங்க போட்ட விஷயம். தொகுதிக்கு எஃப் சமனின்மை பாவிக்கும் போது இது 2 கேன்சல் ஆகி டக்குன்னு 6 முடிவுகள். அதுக்காக தொகுதிக்கு 6 முடிவுகள் பாவிக்கும். எஃப் சமனின்மை பாவிக்கிறேன்.
தொகுதிக்கு இந்த திசையில நியூட்டனின் இரண்டாம் விதியான F = ma நான் பிரயோகிக்கிறேன். F = ma இன் படி இத கொண்டு போவேன் நான் பிரயோகிக்கிறேன். ரைட், இந்த திசையில தாக்குற விசை F நான் போடுறேன், ஆனா நீங்க போட தேவையில்லை. இந்த விசையும் வரும். நாம பாவிக்கிற திசைக்கு இது எதிர் திசையில இருக்கனால -r, நம்ம பாவிக்கிற திசையில இருக்கனால +r. இதான் ஒரு நிஜம். ஆனா -r +r கேன்சல் ஆயிடும் அப்படின்ட்டு டைரக்டா அனலைஸ் எடுத்துருவோம். ஏன்னா அட்வான்ஸ் லெவல். அப்ப இதெல்லாம் சின்ன விஷயங்கள், நம்மளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சின்ன விஷயம். அதனால இது ரெண்டையும் போடாம விட்டாங்க. ஓகே, இதுவும் m × a 4m × a m × a + 4m × a. அதை நான் கொஞ்சம் குவிக் பண்ணி 5m லேஸ் தானே வேலை. ஸோ 6 முடுகள் சமம் 5m. ஆனா கேள்வி இது இல்லை, மருதாக்கம் யாதுன்னு கேட்டுக்கலாம். மருதாக்கம் யாது? இப்போ மருதாக்கத்தை கண்டுபிடிக்க இதுக்கு F = ma பாவிச்சான ஆன்சர் வரும், இதுக்கு F = ma பாவிச்சான ஆன்சர் வரும். இதுக்கு பாவச்சா எனக்கு கொஞ்சம் ஒர்க் கூட, இந்த ரெண்டு விஷயம் பத்தி நான் யோசிக்கணும். இதுக்கு பாவச்சா எனக்கு ஒர்க் பிளேஸ். அந்த ஒரு காரணத்துக்காக 4m க்கு இந்த திசையில F = ma இன் படி, அதாவது F = ma நான் பிரயோகிக்க போறேன். ரைட்டா ஸ்டூடெண்ட்ஸ்? பிரயோகிப்போம். பிரயோகிச்சிங்கன்னு சொன்னால் இதுக்கு மட்டும் தான் F = ma பாவிக்க போறோம். தாக்குற விசை இந்த ரெண்டு அம்புக்குரிய ஒரே திசையில் இருக்கு. தயவு செய்து படத்தை வரைங்க, நீட்டா விஷயத்தை பாருங்க. 4m × a ஏகா பிரதியிடணும் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நான் பிரதிட்டீங்கன்னு சொன்னா நீங்க சிம்பிளா கொண்டாந்து பிரதிட்டுவீங்க, ப்ராப்ளம் இல்லை. mm கேன்சல் ஆகி 4f × 5. ரைட்டா? இது சிம்பிளான ஒரு கேள்வி. ரைட் தானே? ரைட், ரொம்ப லேசான கேள்விகளை நாங்கள் என்ன சொல்லிட்டு பார்க்குறோம். நியூட்டனின் இயக்க விதிகள் சம்பந்தமாக. அடுத்தது ரைட்டா, இன்னொரு கேள்வி எடுத்து பார்க்குறோம். ரைட்டா? ரைட். கேள்வி எப்படி அப்படின்னு கேட்டால், நியூட்டன், 40 நியூட்டன் விசைகள் ஒரு பொருளில் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக தாக்குகின்றன. செங்குத்தாக தாக்குகின்றன. பொருளின் திணிவு 20 கிலோகிராம் எனில் அதன் ஆர்முடுகள் யாது? சிம்பிளான क्वेश्चन. அதன் ஆர்முடுகள் யாது? இங்க நீங்க என்னத்தை பார்க்க போறீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு பொருள் இருக்கு, ஒரு கிடைத்தரையில் இருக்கு. நான் சும்மா அப்படி வரைகிறேன், பட் நான் இதை வச்சு கணக்கு செய்ய பொருள்ல ஒரு கிடைத்தரை, ஒரு கிடை மேற்பரப்பு, ஒரு பாக்ஸ் ஒன்று இருக்கு. இந்த பக்கமாக ஒரு 30 நியூட்டன் விசை, இந்த பக்கமாக ஒரு 40 நியூட்டன் விசை ஒன்று கொண்டு செங்குத்தாக தாக்குறது. இங்கிட்ட ஒரு விசையும் இங்கிட்ட ஒரு விசையும் தாக்குறதால பொருள் ரெண்டா உடஞ்சிட்டு வர போறது இல்லை. இங்கால கொஞ்சம் இங்கால கொஞ்சம் அப்படி இயங்க போடுறோம். விளைவுளாக ஒரு திசையில் இயங்கும். நீங்க சும்மா யோசிங்க, பெரிய கல்லுப்பாறை இங்க ஒரு யானை பிடிச்சிருக்குது, இங்கிட்ட ஒரு யானை பிடிச்சிருக்குது.
இந்த ரெண்டு யானைகளும் இந்த திசையில பிடிச்சு இழுத்துன்னு சொன்னா சின்ன பிள்ளைங்க கிரேட் 4-5 ஸ்டூடெண்ட்ஸ் பாமர மக்கள் யார்கிட்ட கேட்டாலும் சொல்லுவாங்க இந்த யானை இருக்குது, இது இங்கிட்டு போகுமான்னு கேட்டால் சிரிச்சிடுவாங்க. இங்கிட்டு போகுமான்னு கேட்டால் நோ, இங்கிட்டு போகுமான்னு கேட்டால் நோ. ரெண்டுக்கும் இடையில தான் என்ன செய்யும் இயங்கும். இந்த ரெண்டு விசைகளிடையும் விளையுள் விசையின் திசை வழியே இயங்கும். அப்ப முதலாவது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், செங்குத்தா ரெண்டு விசைகள் தாக்கும் போது அதனுடைய விளையுள் தீக்கமாக்கி உள்ள ரெண்டு விசைகள் செங்குத்தா தாக்குனா அதனுடைய விளையுள் ஆர் எடுப்போம் சொன்னா ஆர் சமன் கூட பேசல இதுல ரெண்டையும் வர்க்கிச்சு கூட்டி வர்க்க மூலம் எடுத்தா சரி. ரைட்டா? ரைட். நீங்க மேலதிகமான எதுவுமே பேச. ஆனா ஒண்ணு மட்டும் நான் சொல்லிக்க விரும்புறேன், இந்த ரெண்டு விசையும் சமனா இருந்தால் இது 90 45 பாகையினூடாக விளைவு செய்யும். எத்தனை பாகையினூடாக? 45 பாகையினூடாக செய்யும். சம்டைம்ஸ் இந்த விசை பெருசு இந்த விசை சின்னது அப்படின்னு சொல்லி சொன்னால் இது 45 பாகையை விட பெரிய பெரிய விசை பக்கம் விளைவு சாய பார்க்கும். பெரிய விசை பக்கம் விளைவு சாய பார்க்கும். ஞாபகம் வருது, அதாவது சில அரசியல்வாதிகள் இருப்பாங்க, மெயினா 2 கட்சிகள் இருக்கும், சில சின்ன கட்சிகளும் போட்டியிடும் தேர்தல்ல. யார் ஆட்சி அமைக்க போறாவோ அந்த பக்கம் இந்த சிறிய கட்சிகள் என்ன செய்ய பார்க்கும், சாய பார்க்கும். சரியா? கொள்கை இல்லாத சில கட்சிகள். அந்த மாதிரி தான் இவர். இந்த ரெண்டு விசைகளும் சமனாக நடுவில் போவார். எந்த விசை பெருசோ அந்த பக்கம் விளைவில் சாய பார்க்கும், அந்த பக்கம் விளைவில் சாய பார்க்கும். இது எக்ஸ்ட்ராவா நான் சொல்லுவேன். ரைட் தானே? ரைட். இது போதும், மேலதிகமா நம்ம எதுவும் பேச தேவையில்லை. அப்ப இங்க விளையை விசையை ஃபர்ஸ்டா கண்டுபிடிக்கணும். ரைட் தானே? ரைட். அப்ப நாங்க என்ன யோசிக்கணும் சொன்னா, இதான் கிடைத்தரை. இதுல பொருளை நான் செவ்வக வடிவத்தில் வரையில, நீங்க விருப்பம் வட்ட வடிவத்தில் வரையலாம். இந்த பக்கம் 40 நியூட்டன் விசை, இந்த பக்கம் 30 நியூட்டன் விசை உங்களுக்கு ஒரு செங்குத்தா தாக்குது. விளையல் விசையை கண்டுபிடிக்கிறது நம்ம முதலாவது நோக்கம். விளையல் விசை யார்? ரெண்டு விசைகள் ஒன்றுக்கு ஒன்று செங்குத்தா இருந்தா ரெண்டையும் வர்க்கிச்சு கூடி வர்க்கம் மூலம் இருக்கும். 40 வர்க்கம் சக 30 வர்க்கம் 1600, 900, 2500 வர்க்கம் மூலம் எடுத்தா 50 நியூட்டன். அந்த விளையுள் விசையின் திசை 50 நியூட்டன் திசை வழியே இதை செய்யும் இயங்கும். ஆரம்பத்தில் கண்டுபிடிக்க விளையுள் விசையினுடைய திசை வழியே x சமன் m பாவிச்சு r சமன் 50 சமன் 20 × a என திணிவு 20. a சமன் 2.5 ரெண்டுக்கு சமம் 5 m is minus 2. சிம்பிளா உங்களுக்கு விஷயத்தை செய்ய முடியும், கொண்டு போக முடியும். ரைட் தானே? ரைட்டா? இதெல்லாம் சிம்பிளான கேள்விகள். ரைட். அடுத்தது அது சாய்தளம் வழியேயான ஒரு இயக்கத்தை நாங்கள் என்ன செய்வோம் பார்ப்போம். சாய்தளம் வழியேயான ஒரு இயக்கத்தை நாங்கள் என்ன செய்வோம் பார்ப்போம். ரைட் தானே? கிடையுடன் 30 பாகை சாய்வில் ஐந்து கிலோகிராம் திணிவு கீழ் நோக்கி வழக்குகிறது. அதன்
ஆர்முடுகளை பின்வரும் சந்தர்ப்பங்களில் கணிக்க. Right. Case 1 ஒப்பமான சாய்தளம். Case 2 கரடான சாய்தளம். சரியா? உராய்வு விசை, நேரடியா உராய்வு விசை உங்களுக்கு வழங்கப்படுது. உராய்வு விசை 10 நியூட்டன். வழுக்குகிறது, ஒப்பமான சாய்தளத்தில் வழுக்குகிறது, கரடான சாய்தளத்தில் வழுக்குகிறது. ஒப்பமான சாய்தளத்தில் வழுக்கிறதுக்கு ஒரு இயற்கை உதாரணம் அப்படின்னு கேட்கும்போது நான் கொஞ்சம் தடுமாறுறேன், ஏன்னா எனக்கு உதாரணம் பெரிய அளவில் தெரியாது. கரடான சாய்தளத்தில் வழுக்குதல் அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட இருந்து உதாரணத்தை எடுக்க முடியும். சில்ட்ரன்ஸ் பார்க்ல சின்ன வயசுல ஸ்லைடர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு விளையாட்டு பெரிய சைஸ் உபகரணம்னு கூட நான் சொல்லலாம். இப்படி ஒரு ஆள் பாருங்க, ஏணிப்படியெல்லாம் இருக்கும். இதில் நடந்து போய் இதில் நீங்கள் என்ன செய்வீங்க, சலிக்கிட்டு போவீங்க. அந்த டைம் உராய்வு விசை தாக்கும், நிறைய பிரிச்சு கூட தாக்கும், நீங்கள் சலிக்கிட்டு போவீங்க. அப்ப கரடான சாய்தளத்தில் ஆர்முடுகியவர்கள் நீங்கள். அது சம்பந்தமான கணக்கு செய்து உங்களுக்கு ஒரு பிரச்சனையே இல்லை. முதல்ல லேசுக்கா ஒப்பமான சாய்தளம், அடுத்து கரடான சாய்தளம். அவ்வளோ வழுக்குகிறது. உராய்வு கூடவா இருந்தா வழுக்காது, உராய்வு குறைவா இருந்தா வழுக்கும். உராய்வு கூடவா இருந்தா வழுக்காது, உராய்வு குறைவா இருந்தா வழுக்கும். உதாரணம் நீங்க கேட்பீங்கன்னா நான் சிம்பிளா உதாரணம் காட்டலாம். இதான் சாய்தளம், இதான் பொருள். உங்களுக்கு பொருத்தமான நான் ஒரு பொருள் நீங்க இருந்து தேடிக்கொள்றேன். ரைட், ஓகே, ரைட். சாய்தளம் சாஞ்சிதான். அப்ப இங்க சாய்வு வந்து பத்தலை, உராய்வு விசை இதை பிடிச்சி வச்சிருச்சு. அப்ப கரடான சாய்தளமா இருந்தா பொருள் ஓய்வுல இருக்கலாம். அதே சாய்தளம் தான், கரடான சாய்தளம் தான். இங்கிட்டுள்ள கரெக்டு தன்மையை விட இங்கிட்டுள்ள கரெக்டு தன்மை கொஞ்சம் குறைவு. அப்போ உராய்வு விசை கொஞ்சம் குறைவு. நான் சாய்வையும் கொஞ்சம் கூட்டிக்கிறேன். முதல்ல காட்டினது சாய்தளத்தில் ஓய்வு, சாய்தளத்தில் இயக்கத்தை காட்டப்போறேன். அப்ப கரடான சாய்தளத்தில் ஓய்விலையும் இருக்கலாம், இயக்கத்திலையும் இருக்கலாம். அது சாய்வையும் உராய்வு குணகத்தையும் பொறுத்தது. ரைட். இப்ப பிள்ளைல எனக்கு ஒரு தேவை இருக்கு. அப்ப அந்த விஷயம் உங்களுக்கு விளங்கி இருக்குங்க. நீங்க இயற்கையாக ப்ராக்டிக்கல் பார்த்துட்டீங்க. இப்ப என்னுடைய தேவை என்ன அப்படின்னு கேட்டா, சாய்தளத்தில் ஒரு பொருள் இருக்கும்போது அந்த நிறை விசை எப்படி தாக்கும் அப்படிங்கிறத சொல்லணுங்கிறதுக்காக ரைட்டா, நான் இயன்றளவு பெரிய படம் ஒன்று வரையலாம். நீங்க சொல்லுங்க, இயன்றளவு பெரிய படம் ஒன்று வரையலாம். நீங்க சொல்லுங்க, இதை தீட்டான எடுத்துக்கோ. இங்கே ஒரு பொருள், அதனால ஒரு இந்த மாதிரியான ஒரு கனவு வடிவத்தில் வரையிறது. நிறைவு செய்த ஒரு கணக்குற்றி, சீரான கணக்குற்றியா இருந்தா நிறைவு செய்ய தாக்கும். நான் வழக்கமா ஒரு வேலை செய்யவே நிறைவு செய்ய ஃபுல்லா பிடிச்சி இழுத்துருவேன். நிறைவு செய்ய பிடிச்சா ஃபுல்லா பிடிச்சி இழுத்துருவேன். அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு கேட்டா, அந்த அமைப்புகளை கூட மெனக்கெடு செய்ய தேவை. எம்ஜி அதுக்காக. மறுதாக்கம் என்பது எந்த ஒரு தளத்திலும் எப்போதும் செங்குத்தாக காணப்படும். அப்ப இந்த தளத்தில் செங்குத்தாக காணப்படும். அதை நான் இந்த இடத்துல போட்டுக்குவேன். சரிதானே? ரைட். இப்ப பாருங்க, எனக்கு இங்க ஒரு செங்கோண முக்கோணம் ஒன்று ஃபார்ம் ஆகியிருக்கு. செங்கோண முக்கோணம் இது 90 பாகை. ஒரு முக்கோணி ஒன்றின் அக்கோணங்களின் கூட்டுத்தொகை 180. அதுல 90 இங்க போயிட்டது, மீதி 90 இருக்கும். அதுல தீட்டா போயிட்டா, இது 90 மைனஸ் தீட்டா. இந்த கோட்டையும் நீங்க பாப்பீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். 2 நேர்கோடுகள் ஒன்று விட்டுது, சுற்றெதிர்கோணம். ஸோ இது 90 மைனஸ் தீட்டா. இது செங்கோணம், எனவே இது தீட்டா.
ஏன்னா இங்கே முக்கோணிகளின் அக்கோணங்களின் கூட்டுத்தொகையை பார்க்குறோம். இது 90 மைனஸ் தீட்டா, இது 90 ஆகுது, இது தீட்டாவாக இருக்கும். இது 90 மைனஸ் தீட்டா, இது 90 ஆகுது, இது தீட்டாவாக இருக்கும். இப்ப சாய்தளம் வழியே விஞ்ஞானிகளாக இருந்தாலும் சரி, நீங்களாக இருந்தாலும் சரி, சாய்தளம் வழியே துணிக்கு இப்படிதான் வழுக்கும் அப்படிங்கிறது நீங்க பார்த்துருக்கீங்க. ஏன்னா நீங்களுமே அந்த பாதையில் எங்க இருக்கிறீங்க, எங்கிற பொருளையும் பார்த்துருக்கீங்க. அப்ப மேலிருந்து விளக்கம் நான் சொல்லிட்டேன். அப்ப எல்லார்ட்ட பார்வையிலையும் இது இப்படிதான் இயங்குது. அப்ப விளையும் திசை இந்த திசையில தான் இருக்குது. ரைட்டா? ரைட். இங்க என்ன நடக்குது அப்படின்னு யோசிச்சு பாருங்கன்னா, நாங்க விசைகள் காரணமாக பொருள் இயங்குறது அல்லது சமநிலையில இருக்க சந்தர்ப்பங்கள்ல நம்முடைய தேவைக்காக விசைகளை பிரிக்கலாம். விசை துணிப்புன்னு சொல்லுவோம் அல்லது விசை பிரிப்புன்னு சொல்லுவோம். இங்க நாம் ஒரு விசை பிரிப்புன்னு செய்வோம். கோணத்தோட இந்த விசையை பிரிச்சிங்கன்னு சொன்னால், கோணத்தோட பிரிக்கும் போது காஸ் தீட்டா, இந்த விசையை பிரிச்சு நாங்கள் இந்த இயக்கத்தாளாக விளங்கப்படுத்தும். கோணத்தை விட்டு விலத்தி பிரிக்கும் போது அந்த எந்த கோட்டோட கோணம் இருக்குதோ அந்த கோட்டோட பிரிக்கிறோம். கோட்டை விட்டு விலத்தி பிரிக்கும் போது mg sin θ. இவரை ரெண்டா பிரிச்சிடும். இனி இவர் இருக்க மாட்டாரு பிள்ளை, தானே பேசுறது. இந்த இயக்கத்தை ரொம்ப சிம்பிளா நீங்க விளங்கப்படுத்தும். தளத்தினால் வழங்கப்படும் மறுதாக்கம் mg cos θவை சமன் செய்கிறது. ஆகவே சாய்தளத்திற்கு செங்குத்தாக இது இயங்குவதில்லை. இப்படியும் மாறுபடுகிறது இல்லை, இப்படியும் மாறுபடுகிறது இல்லை, தூண்டுறதுல எதுவும் இல்லை. மறுதாக்கம் mg cos θவை சமன் செய்கிறது. mg sin θ கீழ் நோக்கிய விசையை வழங்குகிறது. கீழ் நோக்கியாகவே இது ஆர்முடுகிறது. நான் கணக்கு செய்யும் போது நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா, இந்த படத்தை பெருசா வரையாம இங்கிட்ட mg sin θ, இங்கிட்ட mg cos θ அப்படின்னு போட போறேன். நான் அட்வான்ஸ் ஸ்டூடெண்ட் ஒரு ஆள் இதை மெனக்கிட்டு இப்படி பிரிச்சுக்கிட்டு இருக்கிறது வந்து டைம் வேஸ்ட். பட்னு கணக்கு செய்யும் போது அதை குயிக்காக செய்யணும். பல கணக்குகள் இந்த மாதிரி நாங்கள் செய்ய போகிறோம். அப்போ ஆகவே நான் அப்படி குயிக்காக தான் என்ன செய்ய போகிறேன், மூவ் பண்ண போகிறேன். ரைட் தானே? இப்போ இந்த விஷயம் தேவையாக இருந்தால் நீங்கள் என்ன செய்ய நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ யோசிப்போம் ஸ்டூடெண்ட்ஸ், ரெண்டு கேஸ்லேயும் ஆரம்பத்தில் பார்ப்போம். சாய்தளம் கிடையோடு இது அமைக்கிற கோவை சுழல் கோணம் சுழல் 30 பாகை. mg sin 30, mg sin 30, mg sin θ, mgக்காக 50, 5 கிலோ, புவியீர்ப்பாளர்களால் இருக்கிற 50, sin 30, அது 25 நியூட்டன் சொல்லுவோம். mg cos 30, என்ன சார் டக்குனு போட்டீங்க அப்படின்னு சொல்லி யோசிக்காதீங்க, அது உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. mg cos θ தான் வரப்போகுது. mg का m का 5 g का 50 cos 30, இதெல்லாம் மனசுல நீங்க செய்து பழகணும். 25 வர்க்கம் மூலம் ஆலையில உங்களுக்கு எந்த பிரச்சனை இல்லை தானே? அப்ப நிறைய விசையை குயிக்கா நாங்கள் விசையை பிரிச்சு போட்டோம். உராய்வு விசை இங்கே இல்லை, மறுதாக்கத்தை பிரிச்சு கொள்வோம். தளத்திற்கு செங்குத்தாக மறுதாக்கம் இருக்கும். இது கீழ் நோக்கி ஆர்முடுக போது அந்த ஆர்முடில் கண்டுபிடிக்கும். சாய்தளம் வழியே கீழ் நோக்கி சமநிலை. நான் இந்த ஸ்பேஸ்ல எழுதுறேன். சாய்தளம் வழியே கீழ் நோக்கி சமநிலைங்கிறத குறியீட்டிலேயே பேசிட்டு போகலாம், சைகையிலேயே பேசிட்டு போகலாம். நாங்கள் அழகா இது போதும். சாய்தளம் வழியே சமநிலை பாவிக்கும் போது 25 நியூட்டன். ஒரு திசையில எக்ஸமனமை பாவிக்கும் போது அதற்கு செங்குத்தாக உள்ள விசைகள் வராது, அதற்கு செங்குத்தாக உள்ள விசைகள் வராது. ஆகவே இவங்க ரெண்டு பேரையும் கருத்தில் எடுக்க தேவை. இந்த திணிவு 5 × a சமம் 5 ms - 2. சரியா? சில பேர் பார்த்தோன்னே அதை எழுதிடுவாங்க. ஏன்னா ஒப்பமான சாய்தளமாக இருந்தால், என்னது ஒப்பமான சாய்தளமாக இருந்தால் சாய்தளம் வழியே உள்ள ஆர்முடுகள் g sin θ. θ என்பது அந்த சாய்தளமானது கிடையுடன் அமைக்கும் கோணம். சாய்தளம் வழியேயான ஆர்முடுகள் g sin θ. θ என்பது அந்த சாய்தளம் கிடையுடன் அமைக்கும் கோணம் g sin θ. அப்ப இவ்வளவு தூரம் ரிஸ்க் எடுக்காம நீங்க சிம்பிளாவே சொல்லலாம் g sin θ என்று பேசிக்க
ஜிகா 10 போட்டீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு வரப்போகுது இது 10 இது அரை ஸோ 5 ms -2. ஆனால் ப்ராப்பராக ஒரு கொஷனா ஃபிசிக்ஸ் ஆரம்பத்தில் படிக்கிறாக்க சரியான இப்படி செய்யறது நல்லோம். மற்றபடி சிம்பிளாக நம்ம ஆன்சர் பண்ணிக்கலாம். ரைட் தானே? ரைட். அடுத்த கேஸ் செகண்ட் கேஸ் நான் இதுலேயே தான் டீல் பண்ண போகிறேன். உராய்வு விசையை குறித்த செகண்ட் கேஸ்க்கு நாங்கள் போய் சேர்ந்தோம். உராய்வு விசை ஒரு மேற்பரப்பு சார்பாக இன்னும் ஒரு மேற்பரப்பு இயங்கும் போது, என்னுடைய ஒரு கை சார்பாக இன்னொரு கை இயங்கும் போது, அல்லது ட்ரை டு மூவ் இயங்க எத்தனிக்கிறது. நான் இயக்கிறதுக்கு ஒரு விஷயம் கொடுக்குறேன், உங்களுக்கு பார்க்க விளங்காது, கண்ணால பார்த்து விஷயம் கண்டுபிடிக்கிறாரு உங்களால. நான் ஒரு விஷயம் கொடுக்குறேன், இயக்க ட்ரை பண்றேன். அந்த டை இயங்க எத்தனிக்கும் போது அந்த இரண்டு சந்தர்ப்பங்களில் உராய்வு விசை குறிக்கலாம். அப்ப அந்த உராய்வு விசை எப்போதும் இயக்கத்தை எதிர்க்கும் முகமாக மேற்பரப்புகளுக்கு இடையே குறிப்படும். இந்த ரெண்டு மேற்பரப்புகளுக்கு இடையே உராய்வு விசை குறிக்கும். இயக்கத்தை எதிர்க்கும் முகமாக சாய்தளம் வழியே கீழ் நோக்கி எக்ஸாம்பிள் பாவிச்சா இந்த விசை பிளஸ்ல வரும். இது ரெண்டு ஒரே விசை. இப்போ பாயிண்ட் போட்டால் கூட ஓகே தான் எனக்கு. இது நான் பாவிக்கிற திசைக்கு எதிர் திசையில் இருக்கு, மறந்துடாதீங்க. இது ரெண்டு ஏன் வராது, எக்ஸாம்பிள் பாவிக்கும் போது அந்த திசைக்கு செங்குத்தாக உள்ள விசைகள் வராது. 5 கிலோகிராம் × A = 3 ms -2. ரைட் ஆன்சர்ஸ். ரைட்டா? ரைட். அப்போ இந்த கேள்வியின் தேவையான விஷயத்தை பார்த்து வச்சுக்கொள்ளுங்க. அப்போ ஒப்பமான சாய்தளமாக இருந்தால்தான் என்னது நமக்கு வரப்போகுது, g sin θ அப்படின்னு சொல்லி ஆரம்பங்கள் வரப்போகுது. ரைட் தானே? ரைட். இப்போ அடுத்த கேள்வி ஒன்று யோசிச்சு பார்ப்போம். கிடையுடன் சாய்ந்தத்தோட சாய்தளத்தை பற்றி யோசிக்க போறேன். கிடையுடன் sin inverse 1/20 சாய்வில் உள்ள ஒரு கரடான சாய்தளம் வழியே ஓர் வாகனம் 2 ms -2 ஆர்முடுகளுடன் மேல் நோக்கி இயங்குகிறது. ரைட்டா? வாகனத்தின் என்ஜின் உயற்றும் அப்படின்னா செலுத்தும், உயற்றும் விசை. ரைட்டா?
325 நியூட்டன் எனில் தாக்கும் தடை விசை யாது? தாக்கும் தடை விசை யாது? சிம்பிளான கேள்வி. அப்ப இதுதான் சாய்தளம். சாய்வு சம்பந்தமாக இது சர்வியரின் நிழாளவையாளர்கள் பயன்படுத்துகிற ஒரு குறியீட்டு முறை. ஒரு சாய்தளத்துக்கு சாய்வு எப்படி சொல்லுவாங்க சொன்னா, சாய்தளம் வழியே 1 மீட்டர் தூரம் மேல் நோக்கி அசைவதற்கு சாய்தளம் வழியே இயங்க வேண்டிய தூரம் 1:20 சாய்வுன்னா 1:20 அப்படின்னா நம்ம விளைக்கணும். சாய்தளம் வழியே நிலைக்குத்தாக 1 மீட்டர் உயர்வதற்கு சாய்தளம் வழியே இயங்க வேண்டிய தூரம். இங்க 1 மீட்டர் உயர்வதற்கு 20 மீட்டர் தூரம் போகும். இன்னொருத்தர் சொல்றாரு 1:5 அப்படின்னு சாய்வு. அப்போ 1 மீட்டர் தூரம் உயர்வதற்கு 5 மீட்டர் சாய்தளம் வழியே போகும். இந்த சாய்வில் ஏறுறது கொஞ்சம் கஷ்டம், இந்த சாய்வில் ஏறுறது கொஞ்சம் லேஸ். ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும் நினைக்கிறேன். அதைத்தான் மறைமுகமாக இங்க 1:20 அப்படிங்கிறத நான் சைன் இன்வர்ஸ் 1:20 கொடுத்தேன். சும்மா இங்க எழுதி பாருங்க. இதை தீட்டான்னு எழுதுங்க, சைன் தீட்டா எழுதுங்க. இது ஒரு செங்கோண முக்கோணி. சைன் தீட்டா என்பது எதிர்பக்கத்தின் கீழ் செம்பக்கம் செங்கோணத்துக்கு நேராக இருக்கு. அப்படி எழுதலாம் தானே, தீட்டா சமன் சைன் இன்வர்ஸ் 1:20. அப்ப நிழாளவையாளர்கள்ட்ட ஒரு குறியீட்டு முறை தான் அந்த 1 மீட்டர் நிலைக்குத்தாக உயர்வதற்கு சாய்தளம் வழி எவ்வளவு தூரம் போகணும், 1:20, 1:5, 1:4 அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. ரைட் தானே? ரைட். அப்ப நான் இதை வச்சுக்கொண்டு என்ன சொல்லுவேன், இங்க கேள்வி போகும். ரைட்டா? அப்ப இங்க தீட்டா என்ன கோணம் தரல, தீட்டான்னு போவோம். ஆனா உங்களுக்கு தெரியும் தீட்டா சைன் இன்வர்ஸ் 1:20. சைன் இன்வர்ஸ் 1:20 ஒரு கோணம். சைன் தீட்டா சமம் 1:20. தெரியும் ஒரு நிறைவு இப்படி டாக்ஸ்னு இதுக்கு பிரிச்சு குறிக்கிட்டு வரும். mg sin தீட்டா, இங்கிட்ட mg cos தீட்டா. கிடையோட கோணம் தந்ததுதான். நிலைக்குத்தோட தந்தா கவனம். நீங்க என்ன செய்யுங்க, நிலைக்குத்தோட கோணம் தந்தா 90 இருந்து கழிச்சு கிடையோட கோணத்தை கண்டுகிட்டு கேள்விக்கு போங்க. ஏன்னா அதுல தான் நாங்கள் பழகிறோம். அப்போ இங்கிட்டு தாக்கும் mg sin தீட்டா. அப்ப mg sin தீட்டா mgன்னு சொல்லும்போது வாகனத்துல நிறை, வாகனத்தின் திணிவத்தாரை. நூறு கிலோகிராம். அப்ப 100ன்னு சொன்னா 10 அளவு இருக்கணும் நிறைக்காக. அப்ப 1000 sin தீட்டா நம்ம சிம்பிளா பிரிச்சுருவோம். mg sin தீட்டா நீங்க மனசுலேயே செய்து போட்டா நல்ல நான் யோசிக்கிறேன். 1000 sin தீட்டாக 1:20 சுருக்குனா உங்களுக்கு ஒரு 50. அது இல்லாம தடை விசை தாக்குதா, அப்ப அதை நாங்க போடத்தான் வேணும். அதை ROF அப்படின்னு போடலாம். நான் F னு போடுறேன். தடை விசையை நான் F னு போடுறேன். FR அப்படின்னு போடுறேன். என்னது ரெசிஸ்டன்ட் ஃபோர்ஸ். ரெசிஸ்டன்ட்னா தடை, ரெசிஸ்டன்ட் ஃபோர்ஸ். என்ஜின் ஒரு விசை உயர்த்துது, அது 325. இந்த வாகனம் மேல் நோக்கி ஆரம்பிச்சா 2 ms மைனஸ். இனி என்ன பிரச்சனை? ரொம்ப சிம்பிள். நாங்கள் என்ன செய்ய போறோம், சாய்தளம் வழியே மேல் நோக்கி எக்ஸாமனை பாவிப்போம். சார் இந்த mg cos தீட்டாவையும் ஆரையும் குறிக்கலையா சார்? அது எப்படியுமே நாங்கள் கருத்தில் கொள்ள போறது இல்லை, அதனால தான் நான் குறிக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். சாய்தளம் வழியே மேல் நோக்கி அழகா நீட்டா எழுதுறீங்க. f=ma இன் படி மேல் நோக்கி விசை 325 -50. ஏன்னா நாங்கள் பாவிக்கிற திசைக்கு இதுவும் எதிர் திசை, இதுவும் எதிர் திசை. திணிவு 100, தரையேக்காக 2 நம்ம தந்திருக்கிறாங்க. FR மேலும் FR அங்கிட்டு போகும். இவர் இங்கிட்டு வருவார். இவர் 200, 250.
325 250 கழிச்சு 75 நியூட்டன். அதான் நீங்கள் ஈஸியாக செய்து கொள்ளுங்க. சரிதானே ஸ்டூடெண்ட்ஸ்? ரைட். அப்போ நியூட்டனின் இயக்க விதிகள் சம்பந்தமான சிம்பிளான ஒரு 3-4 கேள்வி நாங்கள் நினைச்சிருக்கோம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். சரி, இந்த கேள்விகளை பார்த்துக்கொள்ளுங்க. மிகுதியை நாங்கள் அடுத்தடுத்த கிளாஸஸில் வீடியோஸில் பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.